நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அபி, அவங்க அக்கா இவங்க 2 பேரும் பூஜைக்கு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க பாட்டியும், அஞ்சலியும் கூப்பிட்டதுனால தான் வந்திருக்கிறாங்க. ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட சித்தப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சீக்கிரமாவே கிளம்பி போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே பூஜை முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அஞ்சலி வந்து விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விரதத்தை முடிக்கணும் அப்படின்னா வீட்டுக்காரர் வந்து தான் முடிக்கணும். ஆனால் அவர் தான் வரவே இல்லையே. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அஞ்சலியை அவமானப்படுத்துகிறாங்க. ஸோ இதனால் அஞ்சலி போயிட்டு சாமி முன்னாடி போய் என் வீட்டுக்காரர் வராமல் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அஞ்சலியோட வீட்டுக்காரர் வர்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, முரளி தான் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ முரளி தான் வந்து பார்த்திங்கன்னா வராப்பில். வந்த உடனே அஞ்சலி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. வந்து என்ன சொல்லுவார், ஒரு பொய் தான், ஃப்ளைட்டு கிடைக்கல, அது இல்லை இது இல்லை அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்க சொல்கிறாங்க. அதே டைமில் இங்கே ஹீரோயின் வந்து அவங்க அக்கா கிட்ட நான் முக்கியமான விஷயத்தை கோயிலே மறந்து வச்சுட்டேன், எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு திருப்பியும் வந்து போகிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட தம்பி வந்து இப்போ அவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் எங்கள் கிருஷ்ணன் மாமா வந்துட்டார், அஞ்சலி வீட்டுக்காரர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து இவர் திரும்பிக்கிட்டு தான் நிற்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ஹீரோவோட அக்கா தான் வந்திருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவார். அப்படியே ஓடிடுவார். அது நாளைக்கு நடக்க போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.